என்ன சொல்லு. ஐயப்போ ஐயப்ப சரணம். இது வந்து அம்மன் சாமி. கை கட்டுறா. இதுதான் கேரளா, த காட்ஸ் ஓன் கண்ட்ரி. மேகம் மேகமூட்டம் இல்லை பனிமூட்டம் உள்ள போக வந்து இப்போ வெளியில போடுவாங்க. ஹலோசினேஷன். நார்மல் பார்க்கிங் எங்க இருக்கு? எவ்வளோ தண்ணி போகுது ஃபோர்ஸா. மழை அந்த அளவுக்கு நேற்றெல்லாம் எவ்வளோ கூட்டம் நிற்குது லைனில் பார்த்தீங்களா. நான் வந்து மேலே சன்னிதானம் போகல. இல்லை இங்கே பாருங்களேன், வண்டி எரியுது இங்கே. இன்னமுமே அந்த டிராஃபிக் தீரலைங்க. அப்படியே மெதுவாக நவுந்து இப்போ தான் குமுளி தாண்டி இருக்கோம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான், சூப்பர். குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கிஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ஒரு 2 இடம் இருக்குது மக்களே. இந்த இந்த இந்தியாவில் சொல்லலாம், இல்லை இந்த உலகத்திலேயே சொல்லலாம். எனக்கு பிடிச்ச ஒரு 2 இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து திருப்பதி, இன்னொன்று வந்து சபரிமலை. எத்தனை வாட்டி நம்ம வந்து சபரிமலை போனாலும் சரி, திருப்பதி போனாலும் சரி, எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகிற ஃபீல் தான் மக்களே தரும். ஸோ வந்து இன்றைக்கி வீடியோ என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அக்டோபர் 17th 2025 சபரிமலை கிளம்பிட்டோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக நீங்களும் வந்து சபரிமலை வந்து ஐயனை தரிசிங்க. ஸோ கிளம்பலாம். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கிறேன்னா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில் கிட்டே இருக்கோம். ஸோ அங்கே தான் இருமுடி. நான் வந்து மாலை போடல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பிப்ரவரியே வந்து இந்த இயர் போனதுனால இந்த வருஷம் வந்து மாலை போடல. என்னோடய பிரதர்ஸ் கூட தான் போகிறேன். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே ஃபுல் பண்ணியிருக்கோம். 41 லிட்ரு ட்ரையாக தான் இருந்தது, ஃபுல்லாகிடுச்சு. ஐயப்போ ஐயப்ப சரணம். ஐயப்பா 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 ஐயப்பா. கண்ணுக்கு வெளிச்சம் சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். ஐயப்ப சரணம். ஐயப்பா 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 ஐயப்பா. 2 hours later. ஸோ மக்களே எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துக்கு முன்னாடி இருக்கோம். காலையில் இருமுடி கட்டிட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ தான் திண்டிவனம் வந்திருக்கோம். நேராக வந்து சபரிமலை தான். மணி வந்து இப்போது 12:30 ஆக போகுது. ஸோ நேராக வந்து சபரிமலை கிளம்பிட்டோம். காலையில் நல்ல மழை மக்களே அங்கே சென்னையில். எந்த ரூட் போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். நேராக வந்து திருச்சி, திண்டுக்கல், குமுளி அப்படி உள்ளதான் கேரளா உள்ள என்ட்ராக போகிறோம். போகிற வழி அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17th அக்டோபர், இன்னும் 2 டேஸில் வந்து தீபாவளி. ஸோ 19th சென்னை வந்துடணும்னு பார்க்குறோம். 19th வந்துடுவோன்னு நினைக்கிறேன். நைட்டுக்குள்ளே வந்துடுவோன்னு நினைக்கிறேன். 2 டேஸு ஹெக்டிக்கான
ஒரு டிரைவில் தான் போகிறோம். வர வழி வந்து குற்றாலம் வந்து வந்துடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா வரும்போது சிவகாசியில் வந்து கிராக்கர்ஸ் வாங்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு தெரியல. சாமி பார்க்குறத பொறுத்து தான் வந்து எப்படி போயிட்டு வர போகிறோம்னு தெரியும். ஸோ நேராக வந்து இப்போ சபரிமலை நைட்டு நிலக்கலுக்கு முன்னாடியே எங்கேயாவது ஹால்ட் பண்ணி காலையில் ஏறலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. அது எப்படின்னு பார்த்துட்டு, எதுவுமே வந்து பிளான் பண்ண முடியாது மக்களே. சபரிமலை பொறுத்த வரைக்கும் நம்ம போக தான் வந்து ஒரு பிளான் தெரியும். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. திருச்சியில் அஸ்வின்ஸ்க்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு லஞ்சு. ஸோ முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆமாம், பேசுறியா? பேசுறீ. ஹாய் ஹாய் சொல்லு. என்ன சாப்பிட போகிறேன்? ரைஸ் சாப்பிடலாம். சொல்லல என்ன சாமின்னு சொல்லு. இது வந்து அம்மன் சாமி. அம்மன் சாமி பாருங்கன்னு சொல்லு. गाइस அம்மன் சாமி பாருங்க. கிட்ட வந்து காட்டு. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? உன்னை காட்டு. என்ன சொல்லு, என்ன சாமி அது? இது அம்மன் சாமி. நாங்க வந்து மலைக்கு வந்திருக்கோம். மலைக்கு போறோம். மலைக்கு போறோம். இப்போ வந்து நம்ம திருச்சியில் இருக்கோம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான், சூப்பர். எல்லாத்தையும் பண்ணிடுங்க மக்களே. குழந்தை கேட்டுருச்சு. இப்போ வந்து கரெக்டாக நம்ம திருச்சி தாண்டிட்டோம். திருச்சியில் செம்ம மழை. திருச்சி தாண்டி கரெக்டாக ஒரு 1/2 hour ஆகுது. நல்ல டிராஃபிக்கும் திருச்சியில். ஸோ மணி இப்போ வந்து 4:45 ஆகுது. பை சொல்லுங்கள். லைக் பண்ணுறீங்க, நன்றி, வணக்கம். பக்கத்தில் மழை பெய்யுதுல்ல, சேர்த்து வண்டியில் வீட்டுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு கிட்ட இது வந்து டெம்பிள் சிட்டியில் இருக்கும். வந்து டிஃபன் சாப்பிட வந்தோம். இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் தான் நல்லாயிருக்கும். செம்ம டிராஃபிக் இங்கே வரும்போது, சரியான டிராஃபிக் மக்களே. வரும்போது வத்தலகுண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 hour கிட்ட ரோட்லேயே அப்படியே செம்ம டிராஃபிக்கு. அதனாலே லேட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிடும்போது சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபன் சிட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஃபன் பார்க் மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது எங்கன்னா கொடைக்கானலுக்கு கீழே, அதாவது இங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா இந்த ஹைவேஸில் போயிட்டு ரைட் எடுத்திங்கன்னா கொடைக்கானல் மலை. இன்னும் இங்கேருந்து 230 kilometers இருக்குது சபரிமலைக்கு.
இவருங்க இவன் வந்து ஆரம்பிச்சிட்டான். ஏய் நான் உட்காந்துக்குவா, நானும் உட்காந்துக்குவா. ஏய் பின்னாடி உட்காந்துக்கிறேன்டி. என்ன திரும்ப போ, அப்படி போ, திரும்பி போ. அடப்பா இங்கே பாருங்க, அடுத்த வரான். கை கட்டுறா. ஏய் பாத்ரூம் போறதுக்கு தானே நிறுத்துனீங்க? ஏய் பாருங்க மக்களே, இது 250. ஸோ இது வந்து 400 ரைடுக்கு. நினைக்கிறேன். ரெண்டாவது டேங்க் ஃபுல்லு. பத்தி 1 லிட்டர் போட்டலாம். ஐநூற்றி 41 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 31 லிட்டர் வச்சிருக்கு. அப்போ டிவைட் பண்ணோம்னா கொஞ்சம் ஏற்றுக்கோ. நம்ம இந்த பக்கம் தான் கம்பவுண்ட் கும்பலி ஏற ஆரம்பிச்சோம் மக்களே. ஆனால் சரியான மழை. கடந்த ஒரு 3/4 மணி நேரமாக செம மழை பெய்யுது. டிராஃபிக் ஜாம் வேறு மழையில். நான் பார்க்கலையே. லோயர் கேம்பில் இருக்கோம். இப்போ தான் மழை ஏற ஆரம்பித்தோம். ஆனால் சரியான டிராஃபிக் அப்படியே நிற்குது. மணி வந்து ஒரு 10:15 இருக்கும். நல்ல மழை. 3/4 மணி நேரம் செம மழை பெய்யுது. செம்ம மழை. பெரிய பெரிய பாறைலாம் உருண்டு வந்துருக்குதுங்க. அதனாலே கொஞ்சம் கவனமாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நடுவில் பெரிய பெரிய கல் இருக்குது. சரியான மழை. தண்ணி பயங்கரமாக வருது மேலேருந்து.
ரோட்லேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு. நடுவுலையே பெரிய பெரிய கல்லுங்க உருண்டு ஓடியாந்து வந்துருக்குங்க. பயங்கர டிராஃபிக் வேறு. The next day. மக்களே, நேற்று நைட்டு வந்து நம்ம கும்ளியில் வந்து ஏறுறதை பார்த்துருப்பீங்க. செம மழை, அதே மாதிரி நிறைய பாறைலாம் வந்து உருண்டு வந்ததுங்க. அதனால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு ஏறுறதுக்கு. ஸோ ஒரு நைட்டு ஒரு மணிக்கு இந்த குட்டிக்கானம்னு ஒரு ஏரியா, அதாவது சபரிமலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் பிஃபோரில் இருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரூம் போட்டோம். இந்த இதுதான், ஏன்னா சின்ன பசங்கள்லாம் வந்து கூட வந்திருக்காங்க, அதனால் ரொம்ப நம்ம வந்து போக முடியாது. அதனால் ரூம் போட்டு மணி வந்து இப்போது 7:15 ஆகுது. கிளைமேட்டு செம்ம கிளைமேட்டுங்க, பயங்கரமான குளிர் காலையில். ஸோ இப்போ தான் வந்து கிளம்பியிருக்கோம், நேராக வந்து சபரிமலைக்கு போகிறோம். நேற்றே வந்து நிறைய கூட்டம் இருந்ததுன்னு சொன்னாங்க சபரிமலையில் நைட்டு. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. முதல்ல வந்து பம்பாவுக்கு வந்து காரை வந்து விடுறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி நேற்று நைட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. இது வரைக்கும் வந்ததில் இந்த அளவுக்கு கிடையாது. ரோட்லேயே வந்து பாருங்க, நான் உங்களுக்கு லைட்டாக காமிச்சிருப்பேன், ரொம்ப எடுக்க முடியல, நான் வண்டி ஓட்டுறதுனால உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்ட முடியல. ஸோ அப்படியே போவோம். பாருங்கள் வந்து கிளம்பிட்டியா? குளிச்சியா? கல்ல என்ன சாப்பிட்டேன்? எதுவுமே சாப்பிடலையா? சொல்லு, என் வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லு, எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எங்கே போகிறீங்க இப்போ? இப்போ நாங்கள் வந்து சபரிமலைக்கு போகிறோம், மலையாள போகிறோம். சரி சரி, ஓகே மக்களே, அப்படியே போக மாட்டேன் வழியில் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். மக்களே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. மேகம் பார்த்தீங்களா? நம்ம மேகத்துக்கு மேலே இருக்கோம். இதுதான் கேரளா, த காட்ஸ் ஓன் கண்ட்ரி. போகிற வழியில் காட்டுறேன், ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, பார்ப்போம். இல்லை இங்கே பாருங்க, அவ்வளோ அழகு. காலைல டீ குடிக்க வந்திருக்கோம். டிஃபன் இருந்தால் டிஃபனும் சாப்பிடுவோம். நிறைய சபரிமலையிலேருந்து போகுது ரிட்டன் வண்டி. கிளைமேட்டே செம்ம கிளைமேட் மக்களே. காலையிலேருந்து மழை இல்லை, நேற்று அடித்த மழையோட சரி. குற்றாலத்துலலாம் செம வெள்ளமா. ஸோ இன்னைக்கு டேட் வந்து 18 அக்டோபர். ஏய் என்னடி சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? பழம்பொரி. கேரளா ஃபேமஸ் பழம்பொரி. சபரிமலா போரும் பாதை பனி மூடி இருக்கு, மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. மேகம், இந்த மேகம் மூட்டம் இல்லை பனி மூட்டம். பனி மூட்டம் வெளியில் போனால் இல்லை பார்க்கலாம்.
2 hours later. இன்னைக்கு கரெக்டாக 9 மணி. 2 hours நம்ம தங்கியிருந்த இடத்துல இருந்து நிலக்கல் வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்க்கிங் ஏரியா. பம்பாக்கு விட்றானான்னு தெரில. போதா இது உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு மக்களே, மகாதேவன் கோயில், அதோட ஆர்ச் இது. நிலக்கல் வந்துட்டோம். பம்பாவுக்கு வந்து அலௌடு இல்லை, பார்க்கிங் ஃபுல்லு. ஸோ நிலக்கல்லையே வந்து பயங்கரமான ரஷ்ஷுங்க. அப்படியே காட்டுறேன். இது ஒரு பார்ட் ஆஃப் த நிலக்கல் தான். எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்களேன். பார்க்கலாம் தெரியுதுங்களா, நிறைய வண்டி நிற்கிது. உள்ளெல்லாம் வேற நிற்கிதுங்க. ஸோ பஸ்ஸில் தான் வந்து பம்பாவுக்கு போக போகிறோம். நீ பஸ்ஸில் போயிடலாமா? வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணியாச்சு ரோட் சைட்லேயே. போவோம், பம்பாவுக்கு போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். கும்ளி தான் போயிட்டு குமுளி நல்லா இருக்கும். அந்த ரூட்டு போட பாலக்காடு போட நல்லா தூரம் இருக்கும். நல்லா இருக்கும். பாலக்காடு ரூட்டு நல்லா இருக்கும். கிலோமீட்டர் நல்லா நிலக்கல்லேருந்து கேப் பிடிச்சிட்டு 1000 ரூபா பம்பா. குமுளி ரூட் எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். பஸ்ஸில் நிறைய ரஷ் இருக்குது, அதனால் வந்து இங்கே இந்த குமுளி அந்த பம்பாவுக்கு வந்து கேப் ஆமாம், நிறைய அவைலபிள் இருக்குது. என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. ரோடு நல்லா தான் இருக்குது. காலையிலேருந்து வெயில் தாக்குதுங்க. நல்ல மழை, நைட்டு ஃபுல்லாக வெயில் போட்டு தந்து ரஷ்ஷு ஜாஸ்தி. ஒரு மாசம் முன்னாடி ஏர்போர்ட், அந்த சென்னை ஏர்போர்ட்டு உள்ளே போக வந்தால் இப்போ வெளியில் போடுவாங்க. ஹாலோசினேஷன். பாஸ் இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. லோக்கல் வண்டி இல்லை, எங்களுக்கு நாங்கள் போகணும்னா இப்போ எதுவும் அதுவும் இல்லை. ஃபோன் வண்டி எடுத்துகிட்டு போனால் அலோவ் பண்ணுவாங்களா? அதை அலோட் பண்ணாத, பார்க்கிங் கிடையாது. நேற்று நைட்டில் வந்த வண்டி எல்லாமே ரோடு சைடில் எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே தூக்கிட்டு பம்பாலாம் பார்க்கிங் ஃபுல்லு பார்க்கிங்கு. அதனால் வர வண்டியெல்லாம் வந்து நிலக்கல்ல நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு பஸ்ஸில் அனுப்புகிறாங்க. சில வண்டி போகுது, அதாவது டிரைவர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்கன்னா அந்த வண்டிலாம் போகுது. அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாவில் வந்து நிறுத்திட்டு டிரைவர் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரிட்டன் வரும்போது சுவாமிலாம் பஸ்ஸில் வர வண்டி தான் வந்துட்டு நிலக்கல்ல அவங்க டிரைவரை மீட் பண்ணி காரில் போயிடுவாங்க. வண்டி இருந்த ட்ரிப் இருக்கு. ஆமாம், சேட்டாவோட நம்பர் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். நிலக்கல் வந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் கூப்பிட்டு போயிட்டு விடுவார். லோக்கல் தானே அவர், நிலக்கல் ஏரியா தானே அவர். கேட்டேன். ஸோ நிலக்கல்லேருந்து பம்பா போனோன்னா அவரை யூஸ் பண்ணிக்க. ரொம்ப வருஷமாக இதை பண்ணுறீங்களா நீங்கள்? எனக்கு வந்து பாப்பா இது சீசன் தான். இது ஸ்டார்ட் பண்ணி 6-7 வருஷம் தான். இவ்வளோ வண்டி நேற்று வந்து கொஞ்சம் தான் இருந்தது. சீசன் மட்டும்தான் இருந்தது. சீசன் தான். மாச பூஜை இப்போ தான் ஒரு 5 வருஷம் ஆச்சு. கார்த்திகை மாதம்லாம் இருப்பீங்களா? இருப்பாங்க. எப்போ இருக்கு.
மக்களே, பயங்கர ரஷ் மக்களே. இங்கே பாருங்க எவ்வளோ வண்டி வருது. தெரியலடா, பார்க்குற டைம் பொறுத்து தான்டா நம்ம இங்கே எப்படி கிளம்புறோன்றதை பொறுத்து தான். மிட் நைட்லலாம் போச்சுன்னா ஒன்றும் காலையில் போகிறதுனா எங்கே வேணாலும் போகலாம்டா. ஆஃப்டர் 7 o'clock எங்கே வேணாலும் போகலாம். பாருங்க மக்களே, எனக்கு கொடுக்காம அவ மட்டும் சாப்பிட்றா. ஏய், எனக்கு கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்றியா? சூப்பர் பை. கிடைக்கும். ஸோ மக்களே, இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டு முடித்தோம். தோசை கடலைக்கறி சூப்பராக இருந்தது. கேரளா டேஸ்ட், கேரளா டைப். அப்படியே போய்கிட்டே இருக்கோம். பாருங்க மக்களே, ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ரோட்டில் வந்து பார்க்கிங் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணிருவாங்களாம். அந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்க்கிங் பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபைன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பாருங்க எவ்வளோ பார்க்கிங். பாதி இருக்காது. ஒரு இடம் கிடைச்சது, அதை ஏற்றிடலாம். இன்னும் பம்பா போகல. பம்பாவுக்கு இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடிலேருந்தே வண்டிங்க நிற்கிது. அது கஷ்டம். அங்கே ஒன்று பார்த்தோம், பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு பார்க்கிங் ஒன்று இருந்தது, காலியாக இருந்தது. ஒருத்தர் தேடுறாரு பொறுமையாக போய். சரியான கூட்டம் போல. இதில் என்னன்னா இப்போ நம்ம பாருங்க, போலீஸ் வந்து எல்லாம் வண்டி எடுக்க சொல்றாரு. இதுதான் வந்து பம்பாவோட பஸ் டிப்போ. சீசன் டைம்ல நம்மளுக்கு சென்னையில இருந்தே இங்க பஸ் அவைலபிள் இருக்கு. போலீஸ் வந்து நிலக்கல்ல நிறுத்துங்க, பார்க்கிங் சொன்னாங்கன்னா அங்கேயே நிறுத்துருங்க. இங்க வந்தீங்கன்னா இதுதான் நிலைமை. Number 09.
நேரம் இப்போ இருக்கு டைம் நான் வந்து நார்மல் பார்க் எங்க இருக்கு மக்களே நார்மல் பார்க் ஐயப்பனோட சிலை பாருங்க, சூப்பரா இருக்கா? முன்னாடி வந்துருச்சு. இது இப்பதான் லேட்டஸ்டா வச்சாங்க, ஒரு 3 years ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இது எப்படி இருக்கு பாருங்க. அப்ப பார்க் இது வந்தாலே நம்ம வந்து பம்பா வந்துட்டோம்னு அர்த்தம். 10,000 எப்படி இருக்கு பாத்தீங்களா? கீழே பாப்பா இதான் போயிட்டு மக்களே பம்பாக்கு வந்தாச்சு. அதான் பம்பா நதியா பாருங்க, செம்ம தண்ணி இந்த வாட்டி, ரஷ்டம் கூட. ஒரு 7 பேர் இருக்காங்க அது கூட. போகிற பஸ்லாம் ரஷ்ஷாக தான் போகுது. நிறைய பேர் வந்து இந்த டாக்ஸியை பிடிச்சி போயிடுறாங்க. நாங்கள் டாக்ஸியில் தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா இதான் பம்பா. பாருங்க மக்களே, எவ்வளோ தண்ணி போகுது ஃபோர்ஸா. மழை அந்த அளவுக்கு நேற்றெல்லாம். எனக்கு தெரிஞ்சு தண்ணி சில்லுன்னு இல்லைன்னு நினைக்கிறேன். கங்கைக்கு ஈக்குவலான புண்ணிய நதி மக்களே இது பம்பா. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த இறந்தவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஈமச்சடங்கெல்லாம் செய்வாங்க. அதாவது அந்த பிண்டம் வைக்கிறது அப்படின்வாங்களா, அதெல்லாம் செய்வாங்க. ஈம சடங்குல அந்த எனக்கு கரெக்டாக அதோட வேர்டு எனக்கு தெரியல. இறந்தவங்களுக்கு பிண்டம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க சில நேரத்தில். இந்த மக்களே பம்பா நதி இந்த வாட்டி நல்லா தண்ணி, ஃபோர்ஸ் ஜாஸ்தி. ஸோ சின்ன பாதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஷீட் தெரியுதுங்களா, அப்படியே ஏறி மேலே போவோம். செஞ்சு மக்களே எவ்வளோ கூட்டம் நிற்குது லைனில் பார்த்தீங்களா? நாங்கள் அப்படியே பம்பாவை சுற்றின்னு வந்துட்டோம், அதனால் கூட்டம் கம்மி. இல்லைன்னா அந்த கூட்டத்தில் நிற்கணும் எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். சபரிமலை ஏற போகிறோம். ஏனோ பாருண்ணா எங்கேயே ஒன்று இது பம்பா கணபதி. ஆன்லைனுக்கு நிற்கிறாங்க எல்லாம். அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இங்கே வந்து ஆன்லைன் புக் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. இப்போ புக் பண்ணாமல் வந்தவங்களுக்குலாம் இங்கே அந்த இடம் இருக்கு பாருங்க. அது வந்து இருமுடி கட்டுறாங்க. இங்கே வந்து இருமுடி கட்டிப்பாங்க. ஸோ இதான் மக்களே பம்பாவில் வந்து இருமுடி கட்டுற இடம். இங்கே இருமுடி கட்டிட்டு போவாங்க. நம்ம ஊர்லேருந்து கட்டிட்டு வரலாம். இங்கே பாருங்க, தான் ஆன்லைனை வந்து செக் பண்ணுற இடம். ஆன்லைன் டிக்கெட்டை வந்து செக் பண்ணுற இடம். கூட A few minutes later. ஸோ மக்களே, நம்ம வந்து பம்பா வந்து இப்போது திருப்பி நிலக்கல் போகிறோம்.
நான் வந்து மேலே சன்னிதானம் போகல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. இப்போ நான் இதில் போனேன்னா நைட்டு வந்து ட்ரைவ் பண்ண முடியாது, லேட்டாகும். நம்மளுக்கு தீபாவளி அன்றைக்கி வீட்டில் நோன்பு இருக்குது. ஸோ மாலை போட்டு நம்ம பிப்ரவரி வருவோம். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக மேலே சன்னிதானத்தோட விஷுவல் இருக்குது. அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். ஏன் சாமி பார்க்கல அப்படின்னா, மக்களே எப்போவுமே வந்து சாமிங்களை கூப்பிட்டு போகிறது பெரிய புண்ணியம்னு நினைக்கிறேன். நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் இந்த மாதிரி. அதே மாதிரி கூட்டம் கம்மியாக இருந்தால் பார்த்துருக்கலாம். ஹெவி கூட்டங்க. போனோன்னா எப்படியும் ஒரு 8 to 10 hours ஆகிடும் போயிட்டு வரத்துக்கு. ஸோ அதனால தான் போகல. ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்குது, நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டுனது. ஸோ இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சாமிங்க வந்தவொடனே கிளம்ப வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா வந்து சாயங்காலம் மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் 1லேருந்து. அப்புறம் 2:30க்கு முடித்தோம், 18 படி முடிச்சு. அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு 6:30லேருந்து இறங்குறோம். இப்போ வந்து 8 மணி ஆக போகுது. லாஸ்ட்டு வந்துட்டோம். அதுதான் 1, அதுதான் லாஸ்ட்டு. சொல்லு. அது இறங்கி முடித்தா சபரிமலை முடிச்சிட்டோம். தேங்க்யூ. ஸோ மக்களே, இப்போ தான் வந்து சன்னிதானத்துலேருந்து சாமிங்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. ரீச் ஆகிட்டாங்களாம் சன்னிதானம் கிட்ட. பட் ஆனால் அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய க்யூ ஒன்று இருக்குங்க, ஜிக்ஸாக்காக இருக்கும். அது வந்து நடப்பந்தல் சொல்லுவாங்க. அந்த நடப்பந்தலில் வந்து ஹெவி ரஷ் இருக்கான். ஏன்னா வந்து 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து கோவில் வந்து மூடிடுவாங்க. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஏறி போன ரஷ்லாம் வந்து அந்த க்யூவில் தான் நிற்கும். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹெவி ரஷ் இருக்கான். அதில் நின்னோம்னா ஒரு 3 to 4 hours கிட்ட ஆகிடும் அப்படின்ட்டு இவங்க வந்து அந்த ரஷ்லேருந்து ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் மேலே போயிட்டாங்க. மேலே போய் நின்று இருக்காங்க. கால் பண்ணாங்க, இப்போ வந்து நம்ம சாமி பார்க்கலாமா, முடியுமா, அப்படி முடியாதா, திருப்பி வந்து நம்ம நடப்பதில் வந்து அந்த க்யூவில் நின்னால் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல அப்படின்னு கால் பண்ணாங்க. ஸோ எப்படின்னு தெரியல, சாமி பார்ப்பாங்களான்றதே டவுட் தான். ஏன்னா அந்தளவுக்கு ரஷ் இருக்குது மக்களே. இது வந்து தீபாவளி லீவு, அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து 21st வந்து நம்ம பிரசிடெண்ட் வராங்க, திரௌபதி முர்மு வந்து இங்கே வராங்க. அதனால் இந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அன்றைக்கி டேட்டில் அந்த 21 22 வந்து தரிசனம் கிடையாது. ஸோ அந்த க்யூலாம் சேர்ந்து ஹெவி ரஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கூட வந்து சின்ன குழந்தைங்களாம் வந்திருக்குங்க. அதுங்களை வச்சு நிற்க முடியல போல். என்னான்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோ தூரம் போயிட்டோம், சாமி கண்டிப்பாக பார்க்கணும். நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக வந்து அந்த அங்கே சில போலீஸ்காரங்களாம் இருப்பாங்க, கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைனில் ஒதுக்கி விடுவாங்க, சின்ன குழந்தைங்களாம் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொன்னான். ஸோ அந்த மாதிரி கேட்க சொல்லியிருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்ட்டு. அதே மாதிரி எப்படி வந்து சாமி பார்க்காம வந்து இருமுடி எடுத்துகிட்டு வருவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் திருச்சியில் வந்து ஒரு இது ஐயப்பன் கோயில் இருக்கான். அதில் வந்து இருமுடி பிரித்து நெய் அபிஷேகம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் யார்கிட்டயாவது கேட்டு கொஞ்சம் இது கஷ்டப்பட்டோம்னா சாமி பார்த்துடலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா நான் பார்க்காம வந்ததே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மக்களே. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எனக்கு என்னென்னா, சாமி பார்க்கலங்கிறதோட அவங்களோட சேஃப்டி முக்கியம். நம்ம வந்து நைட்டு கிளம்பி போனோம். நான் அங்கே போய் ஆனால் ஹெவி ரஷ்ஷு. நான் வந்து பிப்ரவரி மாதம் வருவேன், இந்த அளவுக்குலாம் ரஷ் இருக்காது. நான் ரெகுலராக அந்த டிசம்பரு நவம்பர்லலாம் வராதுக்கு காரணமே அதுதான்.
அந்தளவுக்கு ஹெவி ரஷ் இருக்கும். சாமி வந்து ஃப்ரீயாகவும் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் வந்து நான் பார்க்காம வந்து பம்பாவோட ரிட்டன் வந்தது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே, இப்போ தான் வந்து சன்னியானத்துலேருந்து கால் பண்ணாங்க அவங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெரிய க்யூ சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜிக்ஸாக்காக போவோன்ட்டு, அதை ஸ்கிப் பண்ணி அவங்க வந்து 18ஆம் படிக்கிட்ட போயிட்டு க்யூவில் நிற்காமல் வெளியே நின்றுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற போலீஸ் வந்து அவங்ககிட்ட கேட்டதுக்கு, சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, க்யூக்கு கொஞ்சம் முன்னாடி நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து சாமி பார்த்துட்டாங்களாம். மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகுது. 11 o'clock இன்னும் ஏற ஆரம்பித்தாங்க கீழே இருந்து. சாமி பார்த்துட்டாங்களாம். இப்போ நெய் வந்து இப்போ அபிஷேகம் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ இவங்க கொண்டு போன நெய்யை வந்து அங்கே சேர்த்துட்டு அங்கே விற்கும் அபிஷேகம் பண்ண நெய்யே. ஸோ அதை வாங்கிட்டு கீழே இறங்கிடுவாங்க. எப்படியும் அவங்க அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 2.5 to 3 hours கிட்ட கண்டிப்பாக ஆகும். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நல்ல வேலையாக வந்து சாமி பார்த்துட்டாங்க மக்களே. ஏன்னா இப்போ நம்ம அதுக்கு தான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு இருமுடி எடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அது பார்க்காம போனால் நம்மளுக்கும் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து ஐயப்பன் வந்து கைவிட மாட்டார். ஸோ பார்த்தாச்சு. நம்ம வந்து ஃபெப்ரவரியில் கண்டிப்பாக வந்து மாலை போட்டு போய் பார்க்குறோம். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமி பார்க்க போகலன்ட்டு. ஸோ போயிருந்தால் நம்மளும் ரொம்ப டயர்டாகி வண்டி ஓட்ட முடியாமல் போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே, நம்ம எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ஐயப்பன் கோச்சிக்க மாட்டார். அவரோட பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டோடனே உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ மக்களே, இப்போ வந்து மணி 7 மணி ஆகுது. இப்போ தான் கால் பண்ணாங்க, அவங்க கிளம்பிட்டாங்களாம். கரெக்டாக எங்கே இருக்காங்கன்னா பம்பாவுக்கு இறங்கிட்டு இருக்காங்க. நீலிமலையிலேருந்து டாப்லேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2 hours ஆகும். நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஒரு 8:30க்கு கிளம்பிட்டு நேராக வந்து பம்பா போகிறோம். பம்பா போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணின்னு வந்துடுவோம். இல்லை இங்கே பாருங்களேன், வண்டி எரியுது இங்கே நிலக்கல்ல. தெரியல என்னாச்சுன்ட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்களே அனுஷ்டம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த டெம்போ ட்ராவலர் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருந்தாங்க. அதை வச்சு அணைச்சிட்டோம். ஆனாலும் லைட்டாக உள்ளே ஃபயர் இருக்குது போல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக புகை வருது பாருங்கள். அவர் உள்ளே ஏசி போட்டு தூங்கியிருக்காருங்க. 1 hourக்கு மேலே ஏசி ஓடி இருக்குது. அப்படியே ஃபயர் ஆகிடுச்சு. நம்ம சென்னையிலேருந்து தான் வந்திருக்காரு. சரி, நான் அப்படியே போயிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு பம்பா போகிறேன். நம்ம சாமிங்களாம் வந்துட்டாங்க. 5 hours later. இப்போ மக்களே கிளம்பிட்டோம் சென்னைக்கு. இப்போ வந்து சபரிமலையிலேருந்து கிளம்பி இதுக்கு குட்டிக்கணம்னு ஒரு இடம், அங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டோம். மணி வந்து 11 o'clock 11:35. மணி வந்து இப்போது நைட் 11:35. ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னைக்கு போகிறோமா இல்லை ஸ்டே பண்ணுறோமான்னு தெரியல. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் டிஃபன் இல்லைங்க, தீர்ந்து போச்சு. தோசை தான் இருந்தது. ஸோ ஏதோ பசிக்கு சாப்பிட்டாச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம், மழை ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம 9 o'clock கிளம்புறோம் பம்பாலேருந்து. மணி இப்போ 11:30. கும்ளியில் போயிட்டு சிப்ஸு அண்ட் சில இதுவெல்லாம் வாங்கினோம். அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மக்களே, கடந்த 1.5 மணி நேரமாக வந்து இங்கேயே நிற்கிறோம். செம்ம டிராஃபிக்கு. என்னாச்சுன்னு தெரில, ஏதோ ஆக்சிடெண்ட்டா என்னன்னு தெரியல. ஸோ ஃபுல்லாக நிற்கிது பாருங்கள் வண்டி. கரெக்டாக குமுளிக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடிங்க. இங்கேருந்து குமுளி வந்து ஒரு 1/2 hour. எப்போது கிளியர் ஆகும்னு தெரியல. நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் இன்ஜின் போச்சு, பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். மக்களே, மணி வந்து 2:30 மணி ஆகுது. இன்னமுமே அந்த டிராஃபிக் தீரலைங்க. அப்படியே மெதுவாக நவுந்து இப்போ தான் குமுளி தாண்டி இருக்கோம். இந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்குது.
மணி வந்து 2:30 ஆகுது. எப்போ போய் சேருவோம் தெரியல. முதல்ல மலையிலேருந்து கீழே இறங்கணும். சைதாப்பேட்டில் இருந்துச்சு. சொல்றாங்க சைதாப்பேட்டை வடகரி சொல்லக்கூடாதான்னு கிடையாது. புரியாது சொன்னா தெரியாது, புரியும் தெரியாது. குளத்துப்பட்டி. இங்க ஃபுல்லா மக்களே, திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அது. இங்கே வந்து காவேரியில் குளிக்க வந்திருக்கோம். பாருங்க காவேரி எப்படி இருக்கு பாருங்க. மக்களே, எங்க குளிக்கல. ஆக்சுவலாக ரொம்ப நாஸ்டியாக இருக்குது, சொல்லக்கூடாது. ஆனால் பயங்கரமாக க்ளீன் பண்ண போய மாட்டுறாங்க போல. அதனால் வந்துட்டோம். இல்லை பக்கத்தில் எங்கேயாவது இந்த ஆற்றுலேயே குளிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸ்ரீரங்கம் கோயில் தெரிஞ்சு பாருங்க. ஸ்ரீரங்கம் பார்த்தீங்களா மக்களே? இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா பிரைவேட். இங்கே பாருங்க இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? யாரும் காணோம் இதில். இந்த அந்த இந்த சந்துவில் தான் வந்தோம். வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. நம்ம அங்கே ஃபஸ்ட்டு போனது அங்கே இருக்குது, அது கொஞ்சம் முன்னாடி. இது யாரும் இல்லை பாருங்க, அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. மலைக்கோட்டை தெரியுதா? அதே பாருங்க. ஸோ குளிக்க போகிற மக்களே அங்கே போய் ஸோ அந்தளவுக்கு வந்து ஆழம் இல்லை, உள்ளே போய் குளிக்கலாம். ஓகே மக்களே, குளிச்சுட்டு மீட் பண்ணுறவங்கள. ஸோ மக்களே, சென்னை கிளம்பிட்டோம். இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டோல்கேட் கிட்ட வந்து இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சென்னை கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் மக்களே. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சபரிமலை போகிறதுங்கிறது பெரிய ஒரு என்ன சொல்கிறது சின்ன வேலை இல்லைன்ட்டு உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.